अच्छा, இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக इस सुबह के समय में हमारे ध्यान के लिए 2 கொரிந்தியரின் புத்தகம் दूसरे कोरिन्थियों का किताब முதல் அதிகாரம் पहला अध्याय 21 22 வசனம் வாசிப்போம். 21 और 22 वचन पढ़ेंगे। दूसरा कोरिन्थियों का पहला अध्याय उसका 21 और 22 वचन। உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். और जो हमें तुम्हारे साथ मसीह में दृढ़ करता है और जिसने हमारा अभिषेक किया वही परमेश्वर है, जिसने हम पर छाप भी कर दी है और बयान में आत्मा को हमारे मनों में दिया है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। அப்போஸ்தலன் பவுல் தான் தன்னுடைய செய்தி மூலமாய் ரட்சிக்கப்பட்ட அந்த கொரிந்து சபைக்கு ஒரு நிருபம் எழுதுகிறார். और प्रेरित पौलुस जो अपने ओर से उद्धार पाए उस कुरिन्थी कलीसिया के लिए एक पत्र लिखता है। ரட்சிக்கப்பட்ட ஜனம் அப்படியே அதுக்கு பிறகு பவுலையோ இல்ல வார்த்தைகளையோ விட்டு விலக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எழுதுகிறார். और वो जो उद्धार पाए हुए लोग फिर से भटकना नहीं चाहिए, इसीलिए उन्हें ये पत्र लिखता है। ஏனென்றால் உலகத்துல நம்ம வாழுகிறோம், दुनिया में हम जीवन बिताते हैं, உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை பார்க்கிறோம், दुनिया की बहुत सारी बातों को हम देखते हैं, நிறைய காரியங்களை நம்ம காதால கேட்கிறோம். बहुत सारे बातों को हमने कानों से सुना। இது எல்லாமே ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுக்கிலிருந்து அவனை என்ன செய்ய தள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக. और ये बहुत सारी बातें हमें नित्य जीवन से दूर कर सकता है, इसी कारण ये लिख रहा है। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है ஆகவே நீ விலகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக मैं चाहता हूं कि तुम इस रास्ते से भटक ना जाओ। எங்களையும் உங்களையும் இயேசுவானவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். और मुझे और तुम्हें यीशु मसीह ने अभिषेक किया है। எதற்காக? किस लिए? என்னுடைய பிள்ளை நீ. मेरा बच्चा तुम हो। அடுத்து 22 சொல்லுகிறார், उसके बाद 22 में कहता है அவர் நம்மை அடையாளப்படுத்தி இருக்கிறார். और उसने हमारी ऊपर चाप भी रखा है இருதயங்களில் ஆவி என்னும் ஒரு அச்சாரத்தை அடையாளத்தை கொடுக்கிறார். और हमारे मन में आत्मा का मोहर देता है। ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களுக்கும் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். और हर एक व्यक्ति को ये अभिषेक के काम को देता है। இது எதுக்காக? தேவன் இது என்னுடைய பிள்ளை, और ये किस लिए दे रहा है कि ये मेरे संतान है। ஆனா அடையாளப்படுத்தி அப்படி விட்டுறல. और वो चिन्ह को रख के वैसे ही छोड़ नहीं दिया। வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது கட்டளை, தேவனுடைய கண்டிப்பு இது வந்து ரொம்ப அவசியம். और कलाम के अंदर जब हम देखते हैं तो प्रभु की चेतावनी और प्रभु का जो आज्ञा पालन करना बहुत मुख्य है। நிறைய பேர் என்னன்னா நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பஸ் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டு. बहुत सारे लोग सोचते हैं हमने यीशु के नाम से बपतिस्मा ले लिया, बस काफी, और कुछ करने की जरूरत नहीं। ஆனா பைபிள்ல வேதாகமம் அடிக்கடி மனுஷர்களுக்கு வழியையும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்றார். और बाइबल के अंदर प्रभु बार बार लोग ऐसे ही चलने चाहिए करके कहता है। இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். और मिस्र के अंदर से यीशु प्रभु जो है उन्हें गुलामी से छुटकारा दिया। இன்னைக்கு வாசித்த சங்கீதத்துல போட்டிருக்கு, அவர்களை சுமந்தாங்கல்ல அந்த சுமையிலிருந்து விடுதலை ஆக்கினார். आज जो भजन संहिता हमने पढ़ा था उस पे लिखा है कि वो जो बोझ उठाए थे उस पर से उन्हें छुड़ाया है। அதுக்கு பிறகு அதெல்லாம் விட்டுறல, वैसे ही उन्हें छोड़ नहीं दिया வெளியே அந்த ஏரியா விட்டு வெளியே கொண்டு வந்து और उस जगह से बाहर लाकर தேவன் தன்னுடைய சித்தத்தை எழுதி கொடுக்கிறார். परमेश्वर अपनी मर्जी को लिख कर देता है கட்டளையை கொடுக்கிறாரு. और उन्हें आज्ञा देता है। இப்படி எல்லாம் நீ செய்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமா நீ தேவனோட வாழ முடியும். ये सब कार्य तू करेगा तो ही तो अपने जीवन में निरंतर पा सकता है। உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கு பாருங்க. उदाहरण के लिए हमारे पास जो आधार कार्ड है, ஆதார் கார்டு எதுக்காக கொடுத்தாங்க? आधार कार्ड किस लिए दिया गया? நான் ஒரு இந்தியன், और ये मैं एक भारतीय हूँ। அது மட்டும் இல்ல, நம்ம எங்க பிரயாணப்பட்டாலும் அது ஒரு அடையாளமா கொடுக்கப்படுகிறது. या फिर हम कहीं पर यात्रा करें तो भी वो हमारे लिए चिन्ह के रूप में होगा। அது இல்லாம நம்ம இந்தியால எல்லா சலுகையும் அனுபவிக்க முடியாது. और इसे छोड़कर हम दुनिया में कोई भी बात का लाभ नहीं उठा सकते। அதே மாதிரிதான் ஏசப்பா சொல்லுகிறார், நான் கொடுக்கிற அடையாளம் இல்லாம நீ பரலோகத்துக்கு வர முடியாது. और उसी प्रकार से यीशु कहता है मेरा जो चिन्ह के रूप में मेरा जो छाप दिया गया उसके बिना तू स्वर्ग में नहीं आ सकता। ஆகவே அது கண்டிப்பா வேணும். इसलिए उसकी आवश्यकता है। ஆகவேதான் நான் உனக்கு அந்த அடையாளத்தை தருகிறேன். और इसी कारण मैं तुम्हें वो छाप देता हूँ। ஆனா அந்த அடையாளத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. उस चिन्ह को तू संभाल लेना करके कहता है। எபேசியர் 4வது அதிகாரம் एफेसियों का 4 अध्याय 30வது வசனம்,
30 वचन, எபேசியர் 4:30. इफेसियों का 4 के अंदर 30। அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். परमेश्वर के पवित्र आत्मा को शोकित मत करो, जिससे तुम पर छुटकारे के दिन के लिए छाप दी गई है. அதுல எழுதியிருக்கிறது, தேவன் உங்களை அந்த சரியான இடத்துக்கு கொண்டு போக வரைக்கும் நீங்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும். और यहाँ पर ऐसा लिखा है कि जब तक प्रभु तुम्हें जहाँ ले जाना चाहता है वहां तक पहुंचा नहीं देता, तब तक उसे संभाले रखो। அது அவர் சமால் பண்ணுவாரா இல்ல நம்ம சமால் பண்ணுவா? वो क्या प्रभु उसे संभालेगा या हमें उसे संभालना है? ரெண்டு பேருக்கும் அது கடமை இருக்கு. அவரும் சமால் பண்ணுறாரு, நானும் சமால் பண்ணணும். ये दोनों का अधिकार है कि वो भी संभालता है और हमें भी संभालना है। 28வது வசனம் வாசிப்போம். அதுல 28वां वचन पढ़ेंगे। அவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். चोरी करने वाला फिर चोरी न करे, वरन भले काम करने में अपने हाथ से परिश्रम करे, इसीलिए कि जिससे प्रयोजन हो उसे देने को उसके पास कुछ हो. இது என்ன சொல்லுகிறார் பவுல்? इस पर पौलुस क्या कहता है? அதனால நீங்க திருடுனீங்க, और तुमने अभी तक चोरी की है, என்னெல்லாமோ செய்தீங்க, अब बहुत अलग अलग काम किए இப்ப हैं। ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். अब प्रभु ने तुम्हें चुन लिया நம்ம है எல்லாரும் கிறிஸ்தவங்க. और इसीलिए तुम मसीह हो। ஆனா இனி என்ன செய்யக்கூடாது? நீ திருடக்கூடாது. अब तुम्हें चोरी नहीं करना है। அப்ப திருட முடியுமா? क्या चोरी कर सकते हैं? முடியும். அதனால நீ செய்யாதுன்னு ஒரு கட்டளை போடுகிறார். कर सकते हैं, लेकिन नहीं करना है, इसीलिए वो आज्ञा देता है। கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. अशुद्ध बातें, गंदी बातें तुम्हारे मुख से ना निकले। கோவம் வந்தாச்சுன்னா கெட்ட வார்த்தை என்ன செய்யும்? வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. अगर गुस्सा आ जाता है तो गलत शब्द मुंह से निकल जाते हैं। அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், வரக்கூடாது. इसीलिए पौलुस कहता है ये शब्द नहीं निकलने உனக்கு ஒரு चाहिए। ஆவியின் அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். तुम्हें एक आत्मा का छाप दिया गया அது है உன்னை பரலோகத்து வரைக்கும் நடத்தணும். और वो तुम्हें स्वर्ग ले जाने तक तुम्हें चलाना இப்படி चाहिए। ஏதாவது ஒரு காரியம் நீ செய்தன்னா அது உன்னை விட்டு விலகிடுவாரு. और ऐसा कोई बात तुम करोगे तो तुम्हारे लिए वो हानि होगा करके कहता है। தேவன் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா प्रभु यदि तुम्हारी मदद करना चाहता है, நானும் அதுக்கு என்ன செய்யணும்? ஆசைப்படணும். हमें भी उसके लिए तैयार होना है। எப்படி எல்லாம் கர்த்தர் ஜனங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். कैसे कैसे प्रभु लोगों को अभिषेक करता है। ஒரு தடவை சொல்லுகிறார் தீமோத்தேயுவின் நிருபத்துல, एक बार तीमुथियुस की किताब में कहता है, முதல் அதிகாரம் पहला अध्याय, पहला तीमुथी का पहला अध्याय, ஒன்பதாவது வசனத்துல அவர் சொல்லும்போது, 9वां वचन में वो कहता है, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி हमें जो पता है நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு கொடுக்கல, व्यवस्था धर्मी को नहीं दिया गया, அடங்காத ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. वो आज्ञा नहीं मानने वाले के लिए दिया गया ஆனா है। தேவனுடைய அபிஷேகம் அல்லது ஆசீர்வாதம், लेकिन प्रभु की जो व्यवस्था है, அபிஷேகம் எப்ப எதுக்காக கொடுக்கிறாரு? वो अभिषेक किस लिए दिया गया है? நியாய பிரமாணத்தினால அல்ல, व्यवस्था के कारण नहीं, தேவனுடைய சுவிசேஷ வசனத்தினால கொடுக்கிறார். நியாய பிரமாணத்தினால உனக்கு ஆவி கிடைக்கல. और व्यवस्था के कारण तुम्हें आत्मा नहीं मिला। எப்படிதான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார்? कैसे प्रभु हमें अपवित्र आत्मा को देता है? கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தினாலயா இல்ல விசுவாசத்தினால எப்படி உனக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சு? गलातियों को लिखने के समय पर कहता है कि व्यवस्था से तुम्हें मिलता है कि तुम्हें आज्ञा पालन करने के लिए मिलता है। எபேசியர் 1வது அதிகாரத்துல इफिसियों का पहला अध्याय 13வது வசனத்துல நாம் வாசிப்போம். और उसका 13वां वचन में हम पढ़ेंगे। எபேசியர் 1:13. इफिसियों का पहला अध्याय 13वां वचन। உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். और उसी में तुम पर भी जब तुमने सत्य का वचन सुना, जो तुम्हारे उद्धार का सुसमाचार है, और जिस पर तुमने विश्वास किया, प्रतिज्ञा किए हुई पवित्र आत्मा की छाप लगे. அதாவது இந்த வசனத்தினுடைய விவரம் தான் 4வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மீட்கப்படும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது?
பாதிக்கப்படக்கூடாது. इसी वर्त वचन के अनुसार वो चौथा अध्याय में कहता है कि तुम्हारा छुटकारे का जो चाप है उसे खो न देना। இப்ப நம்ம போஸ்ட் ஆபீஸ்லயோ கொரியர்லயோ சில பொருட்களை பேக் பண்ணி அனுப்பும்போது हम पोस्ट ऑफिस में या कोरियर में कुछ बातों को पार्सल करके जब भेजते हैं, கண்டிப்பா அதை யாருமே இடையில திறக்க கூடாது. जरूर उसे बीच में कोई नहीं खोलना। யாருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது? इसका हकदार कौन है? யாருக்கு அதை அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை ஓபன் பண்ணலாம். और जिसको हमने भेजा है केवल वही उसे खोलकर पढ़ सकते हैं, இடையில யாரும் திறக்க மாட்டாங்க. और बीच में कोई पढ़ नहीं सकता। ஆனா ஒரு சில இடங்கள்ல சிலர் திறந்துருந்தாங்க. और कुछ जगह पर कुछ लोग खोल लेते हैं। நல்லா ஜெர்மன் ஹாஸ்டல்ல படிக்கும்போது हम जर्मन हॉस्टल में जब पढ़ रहे थे, ஒரு ஃபுட்பால் அது கூட ஒரு பம்ப், और एक फुटबॉल उसके साथ में एक पंप आता था, அந்த பாலுக்குள்ள வால் டியூப் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. और वो फुटबॉल का यार जो लड़के को ये वॉल ट्यूब है उसका जो यहाँ पर से हवा भरा जाता है वो अलग तरीका था, அது இந்தியால இல்ல. वो भारत देश में नहीं मिलता। அதனாலதான் அவங்க அந்த பந்து கூட அந்த பம்பை அனுப்பியிருந்தாங்க. और इसीलिए उन्होंने उस बॉल के साथ में वो पंप भी भेजे थे। ஆனா எங்க வந்து சேரும்போது பால் மட்டும் கிடைச்சது, அந்த பம்பு கிடைக்கல. लेकिन मेरे पास जब आकर मिला तब केवल बॉल मिला लेकिन पंप नहीं मिला। கம்ப்ளைண்ட்லாம் செய்தாச்சு, தெரியாது யார் உடைச்சானே தெரியாதுன்ட்டாங்க. और कंप्लेन किया गया था लेकिन किसने कहां पर खोला कुछ पता नहीं, யாரதான் எடுத்தது? कौन निकाला இது होगा। அங்கங்க கொண்டு வராங்களா அவங்க தான் செய்திருக்காங்க. और ये वहां से जो ले आ जाते हैं वही लोग करते हैं। ஆனா தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது, लेकिन प्रभु जब हमें अभिषेक करता है, அடையாளப்படுத்தும் போது हमें जब चिन्ह दिखाता யாரும் है அதை உடைக்க முடியாது. और कोई उसे रोक नहीं நான் सकता। தேவனுடைய கரத்துல போய் சேரும் வரைக்கும் அவருடைய கண்ட்ரோல்ல தான். और जब तक हम प्रभु के आधा हाथ में नहीं पहुंच जाते तब तक उसी का संभालना है, அவர்தான் கண்ட்ரோல் பண்ணார். वही उसे संभालता है। பவுல் சொல்லுகிறார், लेकिन पौलुस कहता है, உன்னாலது பாதிக்கப்படக்கூடாது. तुम्हारी ओर से उसको हानि नहीं पहुंचनी நீ चाहिए, அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். तुम्हें तब तक इंतजार करना है। பழைய ஏற்பாட்டுல தேவன் வித்தியாசமாக ஜனங்களை அபிஷேகம் பண்ணார். पुराने नियम में प्रभु अलग अलग तरीके से अभिषेक करता है। 1 சாமுவேலின் புத்தகத்துல पहला सैमुएल का किताब 10வது அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். 10वां अध्याय का पहला वचन पढ़ेंगे। तब शमूएल ने एक कुप्पी तेल लेकर उसके सिर पर हुंडेला और उसे चूम कर कहा, क्या इसी का कारण यही नहीं कि यहोवा ने अपने निज भाग के ऊपर प्रधान होने को तेरा अभिषेक किया है। அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சவுலை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். और साउल को भविष्यद्वक्ता सैमुएल अभिषेक करता है, அவர் மேல அவர் தலையில எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். और वो उसके सर पर तेल को उंडेल कर अभिषेक करता है, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். और वो उसे राजा बनाकर अभिषेक करता है। வேதாகமத்துல சில காரியங்களை வித்தியாசப்படுத்தி எழுதியிருக்கு. और कलाम के अंदर कुछ बातों को थोड़ा अलग प्रकार से लिखा गया है। பாட்டில் எண்ணெய் கொண்டு போய் ஊத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. वहां पर लिखा है कि एक कुप्पी तेल लेकर उसने उंडेला, ஆனா தாவீதை அப்படி அபிஷேகம் பண்ணல. लेकिन दाऊद को ऐसे अभिषेक नहीं किया। இதே அதிகாரத்துல பார்க்கும்போது 16வது அதிகாரம் इसी अध्याय के अंदर यदि देखें तो 11वां अध्याय 16वां अध्याय 13வது வசனத்துல 13वां वचन पर, அப்பொழுது சாமுவேல் தைல கும்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். तब शमूएल ने अपना तेल का सिंग लेकर उसके भाइयों के मध्य में उसका अभिषेक किया और उसी दिन से लेकर भविष्य में यहोवा का आत्मा दाऊद पर बल से उतरता रहा। ஒரு ராஜாவை எப்படி அபிஷேகம் பண்ணிருக்காங்க? एक राजा को कैसे अभिषेक किया गया है। என்னதான் ஊத்துறாங்க, ஆனா அதுல பொருள் வித்தியாசமா இருக்கு. तेल ही उंडेला गया है लेकिन उसका दिखावा अलग प्रकार है। ஆளுக்கு பாட்டில் வச்சு ஊத்திருக்காங்க, एक व्यक्ति को कुपी से उंडेला गया, ஒரு ஆளுக்கு கொம்புல எண்ணெய் வச்சிருக்காங்க. एक व्यक्ति को सींग से उंडेला गया। ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சில வேளைகள்ல இவங்க என்ன செய்தாங்க, பின்வாங்கினாங்க. दोनों के जीवन में कुछ बातों में वो लोग पीछे हटते हैं। புதிய ஏற்பாட்டுல வரும்போது लेकिन नए नियम में आने के समय पर சொல்லுகிறார், यीशु कहता है நிரந்தரமான ஒரு அபிஷேகம் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். निरंतर अभिषेक प्रभु ने देता है। அது கல்வாரி சிலுவையில அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட வந்த பிறகு, वो कलवरी क्रूस पर वो मर जाने के बाद में, யோவான்ல அப்படிதான் சொல்லுகிறார், அவர் மகிமைப்படாததினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. और
यूहन्ना में ऐसे ही कहता है कि वो जो मरण नहीं पाया था इसलिए उसके ऊपर अभिषेक आया नहीं है। எப்படி எல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கார்? कैसे कैसे प्रभु ने अभिषेक किया है। இவங்களெல்லாம் ஒரு ஒரு தீர்க்கதரிசி ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிறார். और एक भविष्यवक्ता एक राजा को अभिषेक करता है। புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது नए नियम में देखने के समय पर ஆண்டவரே ஒவ்வொரு தனி நபரையும் அபிஷேகம் प्रभु பண்ணிருக்கார். खुद अलग अलग व्यक्ति को अपने अभिषेक करता है। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல प्रेरितों के दूसरे अध्याय पर எல்லாம் கூடி ஜெபம் वो பண்ணும்போது सब लोग इकट्ठे होकर प्रार्थना करने के समय पर கர்த்தரே பரலோகத்திலிருந்து எண்ணெயை ஊத்தல அக்கினியாக இறங்கி அபிஷேகம் பண்ணுகிறார். और प्रभु खुद उनके ऊपर तेल से उंडेल कर अभिषेक किया गया। எல்லாம் ஒரு பெரிய மாற்றம். एक बहुत बड़ा बदलावट है। எண்ணெய் ஊத்தும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சது. और तेल उंडेले जाने के समय पर लोगों को पता चलता ஆனா था। இந்த அக்கினி அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. लेकिन यह अग्नि का अभिषेक अलग प्रकार का है அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு और வந்தது. इनके जीवन में एक बहुत बड़े बदलावट को देखे। அப்போஸ்தலருடைய அறியாமை மாறிட்டு और प्रेरितों का जो अनजान की बातें बदल गई। இப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீ சிலுவைக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னாரு. और पतरस ने कहा प्रभु आप क्रूस पे नहीं जाना चाहिए। ஆனா சிலுவைக்கு இவரே போறதுக்கு தயாராயிட்டார். लेकिन क्रूस पर ये खुद जाने के लिए भी तैयार हो எல்லா चुका। கஷ்டத்தை அனுபவித்து நான் கிறிஸ்துக்காக நிப்பேன் அப்படின்னு और பேதுருவே பேசுகிறார். सारे कष्टों को निकाल कर मैं प्रभु के लिए खड़ा रहूंगा करके तैयार हो गया। பரலோகத்திலிருந்து இறங்குற அக்கினி स्वर्ग से उतरने वाला ஒரு பெரிய மாற்றத்தையே வாழ்க்கையில் செய்து स्वर्ग से उतरने वाली अग्नि ने एक बहुत बड़े बदलावट को लाया। 120 பேருக்கு அதுல எழுதிருக்கு ஏறக்குறைய 120 பேர். और करीब 120 लोग அவ்வளவு ஜனங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். उतने लोगों को प्रभु ने अभिषेक कर दिया। அந்த 120 பேர்ல ஒரு ஆளு கூட பின்மாற்றம் அடைஞ்சதாகவோ பின்னால போனதாகவோ நான் பார்க்க முடியல. और उसके द्वारा कोई व्यक्ति पीछे हट गया या प्रभु से पीछे मुड़ गया करके कभी हमने नहीं पढ़ा है। அதுதான் அக்கினி அபிஷேகம். और यही अग्नि का अभिषेक है। ஆண்டவர் கூட புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். प्रभु हर एक को नए नियम के अनुसार में कहता है। யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். यूहन्ना ने जल से बपतिस्मा दिया। நான் உங்களை பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். मैं तुम्हें पवित्र आत्मा से अग्नि से बपतिस्मा दूंगा। அப்பொழுதுதான் நீங்க நிரந்தரமான ஒரு விசுவாசத்துல நிலைத்திருக்க. और तब ही तुम एक निरंतर विश्वास में बने रहोगे। நிறைய பேர் இத வாஞ்சையோட விரும்புவாங்க. बहुत सारे लोग इस बात को बहुत चाहत से चाहते हैं। நிறைய கிறிஸ்தவர்கள் बहुत सारे मसीह के लोग இதுக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. इसके लिए इंतजार करते हैं प्रार्थना करते हैं। என்னை அபிஷேகம் பண்ணிருங்க இயேசப்பா, मुझे भी अभिषेक कर दीजिए यीशु। அவங்கள போல அபிஷேகம் பண்ணிருங்க. उनके समान अभिषेक कर दीजिए। நானும் அந்த 120 பேர் மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த और मैं भी उन 120 के समान प्रभु के नाम की महिमा करना चाहता हूँ। நிறைய பேர் செய்கிறார். बहुत सारे लोग ऐसे करते அந்த हैं। காலத்துல உள்ள நிறைய மிஷனரிகள் எல்லாம் அந்த மாதிரி தான் தியாகத்தோட இருந்திருக்காங்க. और उन दिनों में मिशनरी भी ऐसे ही थे। கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறது. परमेश्वर के समूह में इंतजार करना। இது யாரோ ஒரு ஆளு எண்ணெய் ஊத்ததுல और कोई व्यक्ति तेल उंडेले जाने पर தேவனே ஒரு மனுஷனை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். प्रभु खुद एक मनुष्य को अभिषेक करता है। எப்படி இது நடக்க முடியுது ये பாருங்க. कैसे अभिषेक बातें होती है। தேவன் சொல்லி அதை செய்கிறார். प्रभु जो कहा है उस कार्य को करते हैं। அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல प्रेरितों के 9वें अध्याय पर சவுல் தேவனுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக அவர் போகிறார். और साउल प्रभु के नाम के विरोध में खड़ा रहता ஆனா है। அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. लेकिन उसके अंदर एक अभिषेक है। அது பழைய ஏற்பாட்டை அறிகிற அறிவு. वो पुराने नियम का ज्ञान को सिखाया है। தேவனை பற்றி நல்லா அவருக்கு தெரியும். वो प्रभु के बारे में बहुत अच्छे से जानता है। நியாயப்பிரமாணத்தை பத்தி நல்லா தெரியும். व्यवस्था के बारे में ठीक से जानता था। உலக பிரகாரமான தவறுகளோ பாவங்களோ சவுல் செய்யல. दुनिया की रीति के अनुसार कोई पाप या श्राप कुछ प्रभु साउल के अंदर नहीं था। ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் அக்கினியினால ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரலாம். लेकिन नए नियम में जब अग्नि से प्रभु ने अभिषेक किया, இயேசு என்ற நாமத்தினால ஒரு அபிஷேகம் கொடுக்கிறாரு. यीशु के नाम से जब उसे अभिषेक मिला, இந்த அபிஷேகம் சவுலுக்கு இல்ல. ये अभिषेक साउल के पास அது नहीं था। இல்லாததுனால தான் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவர் போகிறார். और यह अभिषेक नहीं था, इसीलिए वो प्रभु के लोगों के विरोध में चलने ஆனால் लगा। ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தாரு. लेकिन प्रभु ने उसके हृदय को देखा। இவன் செய்கிறது ஒரு கர்த்தருக்காக. और ये जो कार्य करता है यह प्रभु के लिए है। தேவன் மேல ஒரு வைராக்கியம், और प्रभु के ऊपर एक घमंड की நியாய बातें, பிரமாணத்துக்கு மேல ஒரு வைராக்கியம். और व्यवस्था के ऊपर एक घमंड की बातें। அப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவன் மாற்றுகிறார். और वैसे व्यक्ति को ही प्रभु बदलता है। பைபிள் சொல்லுது, பக்தி உள்ளவனை தேவன் தனக்காக தெரிந்து கொள்கிறார். बाइबल कहती है कि जो भक्तिवान है उसको प्रभु चुन लेता है। சவுலுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் प्रभु के साउल के अंदर रहने वाला एक घमंड की बात, வேத வார்த்தைக்காக அப்படி இருந்தார். प्रभु के बातों
को जानने वाला ज्ञान। அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல और प्रेरितों का 9वां अध्याय पर 17வது வசனத்துல அவனை अभिषेகம் பண்ணுகிறார். 17वां वचन पर वो ऐसा अभिषेक किया है। அப்பொழுது அனனியா போய் இப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். तब हनन्याह उठकर उस घर में गया और उस पर अपना हाथ रखकर कहा, हे भाई शाऊल, प्रभु अर्थात यीशु जो उस रास्ते में जिससे तू आया तुझे दिखाई दिया था, उसी ने मुझे भेजा है कि तू फिर दृष्टि पाए और पवित्र आत्मा से परिपूर्ण हो जाए. தேவன் எவ்வளவு விவரமா अननिया போய் அவர்கிட்ட பேசுகிறார். और पौलुस के अंदर जो ठीक से प्रभु ने अननियास से जाकर बातें की। நீ வழியில பார்த்தல அவர்தான் என்னை அனுப்பினார். और तू जिसे सड़क पर देखा उसी ने मुझे भेजा है। நீ பரிசுத்தம் அடையும்படி, तू पवित्रता होने के பாவ लिए, மன்னிப்பு பெறும்படி, पाप का क्षमा पाने நீ के लिए, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும்படி पवित्र आत्मा में भर जाने के लिए கர்த்தர் என்னை உன்னிடத்துக்கு प्रभु அழைத்தார். ने मुझे तुम्हारे पास भेजा है। அந்த நேரத்துல அந்த பவுலுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. और उस समय पे पौल का विचार कैसा रहा होगा। அவர் 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறார். और वो 3 दिन तक भोजन नहीं किया। எதுக்காக? किस लिए? அவரை சந்தித்தவர் சொன்னார், और उससे जिसने मुलाकात किया उसने कहा, நீ தமஸ்குல போய் உட்காரு, तो दमस्क में जाके बैठ जा, நான் உன்னோடு பேசுவேன். मैं तुझसे बातें करूंगा। தேவன் பேசல, அனனியாவை அனுப்பி பேசுகிறார். और प्रभु ने बातें नहीं किया, अननिया को बेचकर बातें किया। அவரோட சவுல் தேவனே வருவாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. सौल सोचा होगा क्या प्रभु खुद मुझे आकर बचाएगा। ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? हे प्रभु तू क्या चाहता है कि मैं करूं। நீ அங்க போ, உனக்கு அங்க அறிவிக்கப்படும். तो वहां जा, वहां तुझे बताया இந்த जाएगा। ஆசையில தான் சவுல் ஜெபம் பண்ணுகிறார். और उसी इच्छा में सौल ने प्रार्थना की। ஆண்டவர் சொல்லல 3 நாள் பட்னியா இருந்தா சொல்லல, प्रभु ने ऐसा नहीं कहा कि 3 दिन तू भूखा रह जाना। அவரே தியாகம் பண்ணுகிறார். वो खुद अपने आप को अर्पण करता है। எப்படியாவது அந்த தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள वो வேண்டும். प्रभु की चाहत को मैं कैसे ना कैसे पहचान लूं। நான் இதுவரைக்கும் செய்தது சரியில்லை, अभी तक जो मैंने किया वो सही नहीं है। என்னமோ என்னை சரியா செய்ய சொல்லுகிறார். और वो कुछ तो मुझे सही कराना सिखाना चाहता है। அதுக்காகத்தான் சவுல் காத்திருந்தார். और इसीलिए सौल इंतजार कर रहा தேவன் था। ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்தி அனனியாவை வீட்டுக்கு அனுப்புதார். और उसने एक व्यक्ति को तैयार करके अननिया को घर पर भेज दिया। இவர் எண்ணெயெல்லாம் ஊத்தல, और इसने तेल नहीं उंडेला, அக்னி எல்லாம் வந்த மாதிரி இல்ல. अग्नि नहीं आई। பைபிள் எழுதியிருக்கிறது, बाइबल में लिखा है, அனனியா அவர் தலைக்கு மேல கரங்களை வைத்து, और अननिया उसके सर पर हाथ को நீ रखकर, வழியில கண்ட கர்த்தராகிய இயேசு என்னை அனுப்பினார். और तू रास्ते पे जिसे देखा वो खुदा ने मुझे भेजा நீ है, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற तो போற. पवित्र आत्मा का अभिषेक पाएगा। இது இப்படி சொல்லி ஜெபம் பண்ண உடனே और ऐसे कहकर प्रार्थना करने के ஒரு बाद பெரிய மாறுதலே நடந்துச்சு. एक बहुत बड़ा बदलावट हुआ। கண்ணு திறந்துட்டு பாருங்க. उसकी आंखें खोली गई। 3 நாளா கண்ணு பார்வை இல்லாம இருந்தார். 3 दिन तक उसकी आंखों में नजर नहीं அவருடைய थी। இருதயம் முழுவதும் நியாயப்பிரமாணத்துல और நிறைந்திருந்தது. उसका मन में व्यवस्था से भरपूर था। இந்த அபிஷேகம் கிருபையின் பிரமாணங்களை புரிந்து கொண்டார். और ये अभिषेक जो उसको अनुग्रह के दया को उसने पहचान இயேசு लिया। ஒருவர் தான் உன்னை ரட்சிக்க முடியும். यीशु एक ही तेरा उद्धार कर सकता இயேசு है। தான் அந்த யெகோவா. यीशु ही वो यहोवा है। இயேசு தான் கிறிஸ்துவானவர். यीशु ही मसीहा है। இவருடைய நாமத்தில் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். और इसी के द्वारा तुम्हें सारा आशीष இந்த मिलेगा। அபிஷேகத்துல அவருக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு और ये सारी बातें उसके द्वारा मिला है। அப்படியே போய் அவர் காத்திருக்கிறார். இன்னும் और वैसे ही वो वहां पर इंतजार पे है। கலாத்திய சபை எழுதும்போது சொல்கிறாரு, गलातियों के किताब में लिखने के समय पर என்னுடைய कहा, பிரசங்கம் நான் யார்கிட்டயும் போய் படிக்கல, और मैं ये जो प्रचार है मैं किसी के पास जाकर नहीं सीखा। இயேசுவானவர் தான் எனக்கு படிச்சு கொடுத்தாரு. यीशु ने ही मुझे सिखाया है। நான் சொல்லுகிற செய்தி இயேசுவானுடையது. मैं जो संदेश देता हूँ यीशु का है। இவர் நேரடியாக கிறிஸ்துவோடு கூட இருந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டார். और वो सीधे से सीधे यीशु के पास रहकर उस अभिषेक को पा लिया। அக்கினி அபிஷேகம் பெற்ற பேதுரு என்ன சொன்னாரோ அதான் இவர் செய்கிறார். और अग्नि अभिषेक पाया हुआ पतरस ने जो काम किया उसी कार्य को ये भी करने लगा। பேதுரு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அப்படியே சவுலும் கொடுக்கிறார். और पतरस ने जैसा बपतिस्मा दिया वैसे ही साउल ने भी दिया। அவருடைய சேம 2 பேருக்கும் ஒரே அபிஷேகம். और दोनों को एक ही प्रकार का अभिषेक है। ஒருவருக்கு அக்கினி அபிஷேகம், और एक को अग्नि का अभिषेक, ஒருவருக்கு அனனியா வந்து கரங்களை வைத்து ஜெபித்ததுனால அபிஷேகம். और एक को हननिया कर हाथ रखने के बाद होने वाला अभिषेक। யாராவது இப்படி விரும்புவாங்களா? क्या कोई ऐसा चाहता है? இன்னைக்குள்ள ஜனங்கள் வந்து
நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, கைகளை வச்சு ஜெபம் பண்ணணும். और कुछ लोग आकर हाथ रखकर प्रार्थना करना है। மெஜாரிட்டி பார்த்தனா நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், அதுக்கு தான். और बहुत सारे लोग में अच्छाई चंगाई से रहना चाहिए और आशीषित होना चाहिए। நான் அபிஷேகமா இருக்கணும், அந்த ஆசைலாம் இல்ல. मैं अभिषेक से रहना चाहिए, वो इच्छा नहीं है। டாக்டர் புஷ்பராஜன் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். डॉक्टर पुष्पराज करके एक व्यक्ति है, அவர் இன்றைக்கு இருக்கிறார், வயசு ரொம்ப இருக்கும் அவருக்கு. आज भी वो जीवित है, बहुत उम्र हुआ அவர் होगा, நல்ல டாக்டர். वो बहुत बड़ा डॉक्टर भी ஆனா है। எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ लेकिन जब से यीशु को स्वीकार लिया அப்பமெல்லாம் அவர் நினைச்சாராம், எப்படியாவது நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். और कैसे ना कैसे मुझे वो अभिषेक को पा लेना है। எந்த இடத்துக்கு போனா எனக்கு அபிஷேகம் கிடைக்கும். कौन सा जगह पर जाऊंगा तो अभिषेक मिलेगा। அவர் சொன்னாராம், ஒரு ஊர்ல போய் ஒரு லாட்ஜிங்ல புக் பண்ணிட்டார். और वो गांव में जाकर एक लॉजिंग बुक कर लिया 3 நாள் எனக்கு கதவெல்லாம் திறக்காதங்க, எனக்கு தண்ணி மட்டும் இருந்தா போதும். और 3 दिन तक मुझे कुछ दरवाजा खटखटाने की जरूरत नहीं है, मुझे केवल पानी चाहिए। லாட்ஜிங்காரன் சொல்லிட்டாரு, लॉजिंग में रहने वाले से कह நான் दिया ஜெபம் பண்ணுவேன், வேத வாசிப்பேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதங்க, 3 நாள் இந்த ரூம் எனக்கு வேணும். और 3 दिन तक मैं कलाम पढ़ूंगा, प्रार्थना करूंगा, 3 दिन तक मुझे कमरा चाहिए। உண்மையான இருதயத்தோட உண்மையான மனதோட அவர் அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்தார். और पूरे मन से वो अभिषेक के लिए इंतजार कर रहा ஆனா था, கிடைக்கல. उसे नहीं मिला। திரும்ப எங்கெங்கெல்லாமோ கன்வென்ஷன் நடக்க அங்கெல்லாம் போவாராம். और यहाँ वहाँ का कन्वेंशन चलता था, वहाँ अलग अलग जगह पे जाने लगा। திடீர்னு ஒரு நாள் அவர் தனித்து இருக்கும்போது கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணார். और अकेले में जब एक बार रहने के समय पर प्रभु ने उसे अभिषेक किया। நல்ல டாக்டர் தான், अच्छा सा डॉक्टर நல்லா है, படிச்சவர். अच्छे पढ़े लिखे ஆனா हैं, கர்த்தருக்காக நீதியின் வார்த்தைகளை பேசுகிறார். और प्रभु के लिए धार्मिकता की बातों को उसने बातें की। அதுதான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. और ये प्रभु से बुलाया गया एक बुलाहट है। ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வெளிப்பாடோட கர்த்தர் நடத்துகிறார். प्रभु हर एक को अलग अलग बातों से प्रकट करके चलाता है। கிறிஸ்தவத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இல்ல, मसीहा के अंदर सब लोग एक जैसे नहीं हैं வித்தியாசமான உபதேசம். और अलग प्रकार का उपदेश। ஆனால் எப்படியோ எல்லாரும் என்னதான் செய்யணும், கிறிஸ்துவோடு சேர்க்கணும். और सबको कैसे न कैसे मसीहे के साथ जोड़ देना है। அதுதான் சரியான அபிஷேகம். यही सही अभिषेक है। எனக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாது. और अचानक अपने लिए झुंड नहीं इकट्ठा करना। எதை செய்தாலும் நான் தேவனோடு ஒரு மனுஷனை சேர்த்து விடணும். कुछ भी क्यों ना करे, प्रभु के साथ एक मनुष्य को जोड़ना है। வனாந்தரத்துல வரும்போது और जंगल में आने के समय पर கர்த்தர் முதல் யாத்திராகம புஸ்தகத்துல தன்னுடைய சித்தத்தை சொல்லுகிறார். प्रभु पहली बार निर्गमन के किताब में अपनी इच्छा को बताता है। அடுத்து மோசேயை பார்த்து சொல்லுகிறார், फिर मूसा से कहा, இது வரைக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சபையும் கிடையாது, ஊழியக்காரனும் கிடையாது. अभी तक इजरायलियों को कोई सेवक नहीं था और कोई कलीसिया नहीं है। ஆகவே எனக்குன்னு ஒரு மனுஷனை நீ வேறுபடுத்த और வேண்டும். इसलिए मेरे लिए एक मनुष्य को अलग कर। யார? कौन? ஆரோன. हारून को। கர்த்தர் அங்கதான் முதல் கொண்டு வருகிறார். और पहले हारून को प्रभु ले आता है। ஆரோனை கொண்டு வந்து எப்படி அபிஷேகம் பண்ணார் हारून பாருங்க. को ले जाकर कैसा अभिषेक किया गया है। முதலாவது அதை விட ஆரோனுக்கு முந்தி ஒரு இதாக அபிஷேகம் பண்ணார், அதை வாசிக்கணும். और हारून के पहले एक को अभिषेक करता है, उसे भी पढ़ना है। 40வது அதிகாரம் யாத்திராகமும் निर्गमन का 40वां अध्याय முதல் 2 வசனம் வாசிங்க. எதை கர்த்தர் முதலாவது அபிஷேகம் பண்ணுகிறார்? पहले प्रभु ने किसे अभिषेक किया है, पहला 2 वचन उसमें पढ़ेंगे 40 में। கர்த்தர் மோசே நோக்கி, நீ 1ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினாலே மறைத்து 9வது வசனமும் நவ் 9वां वचन भी। அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். हाँ, 1 2। 40 में 1 2 और 9. फिर यहोवा ने मूसा से कहा, पहले महीने के पहले दिन को तू मेल मिलाप वाले तंबू के निवास को खड़ा कर देना और अभिषेक का तेल लेकर निवास का और जो कुछ उसी में होगा सब कुछ का अभिषेक करना और सारे सामान समेत उसको पवित्र करना, तब वो पवित्र ठहरेगा। இதுவரைக்கும் தேவ ஜனம் கூடி ஆராதிப்பதுக்கு இடமே இல்ல. अभी तक लोग इकट्ठा होकर प्रार्थना करने के लिए कोई स्थान नहीं था। வனாந்தரத்துல தான் புதுசா ஒரு இடத்தை அவரே ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். जंगल में एक स्थान को प्रभु खुद उन्हें तैयार करने कहता 25வது है। அதிகாரத்துல 8 9 சொல்லுகிறார், நான் என் ஜனங்களோட உலாவி இருக்கணும்.
और निर्गमन 25 में कहता है कि मैं अपने लोगों के साथ मंडराना चाहता हूँ தேவன் வந்து வாசம் பண்றதுக்கு ஒரு இடம், और प्रभु आकर रहने के लिए एक स्थान, அதுக்கு எல்லா பொருட்கள் எல்லாம் வச்சாச்சு. और उसके लिए सारा सब कुछ तैयार कर விலை दिया। உயர்ந்த பொருட்களை வச்சு தான் அதை செய்கிறாங்க. कीमती बातों को रखकर उसने अभिषेक இப்ப किया। கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாச ஸ்தலத்தையே நீ அபிஷேகம் பண்ணணும். और प्रभु कहता है तो अभी इस निवास स्थान को आशीष कर दे। நம்மளும் கர்த்தருடைய சமூகத்தை சொல்லணும். और हमें भी प्रभु को कहना है, ஒரு பொருள் வாங்கினா கூட, कोई वस्तु लेंगे तो ஆண்டவரே இந்த பொருளை ஆசீர்வதிங்க, हे प्रभु इस चीज को आशीष कर, இது எனக்கு பிரயோஜனமா இருக்கணும். ये हमारे लिए लाभदायक रहे। வீட்டுக்கு வாங்கினாலும் சரி, சர்ச்சுக்கு வாங்கினாலும் சரி, और घर पे खरीदे या चर्च के लिए खरीदे, எல்லாவற்றையுமே நாம் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து सबको प्रभु के पास अर्पण करके प्रार्थना कीजिए। இது இந்த வாசஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணாங்க. और वो उसके निवास स्थान को अभिषेक किया। அடுத்து லேவியராகமம் 9வது அதிகாரத்துல लेवियों का किताब और 9वां अध्याय 12வது वசனத்துல 12 वचन, பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். तब होम बलि पशु का बलिदान किया और हारून के पुत्रों ने लहू को उसके हाथ में दिया और उसको उसके वेदी पर चारों ओर छिड़का दिया। அதுக்கு அடுத்து இதை வாசிக்கலாம். நம்ம 23 பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. तब मूसा और हारून मेल मिलाप वाले तंबू में गए और निकलकर लोगों को आशीर्वाद दिया। तब यहोवा का तेज सारी जनता को दिखाई दिया। லேவியராகமம் ஆரம்பத்துல 8-9 பார்த்தோம்னா பொருட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது, ஆலயம் அபிஷேகம் பண்ணப்பட்டது, ஆரோனையும் அபிஷேகம் பண்ணார். लेवियों का किताब 8 और 9 में देखेंगे तो उसने पहले भवन को, फिर निवास स्थान को, और उसके बाद वाचा के संदूक को, फिर हारून को, सबको अभिषेक புதிய किया। ஏற்பாட்டுல நம்ம எல்லாரையுமே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை अभिषेकम பண்ணி தெரிந்து கொண்டேன். और नए नियम में प्रभु कहता है, हम हर एक को मैंने तुम्हें अभिषेक करके चुन लिया। தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை தான் நான் செய்யணும். और प्रभु चाहने वाला एक काम को ही हमें करना है। நம்ம வாசித்த 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல அப்படிதான் எழுதி இருக்கிறது. दूसरे कोरिन्थियों का पहला अध्याय में यही बात लिखी है। அதுல 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல दूसरे कोरिन्थियों का पहला अध्याय पर 21 உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். और 21 में लिखा है कि तुम्हारे साथ मुझे भी दृढ़ करके रखा है। அந்த அபிஷேகம் நாம் தேவனோடு நிரந்தரமாய் வாழ்வதற்கு. और वो हमारे लिए प्रभु के बीच में एक निरंतर जीवन है। ரெண்டாவது எதுக்கு? நம்ம வைராக்கியத்தோட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பதுக்கு. और उसके साथ पूरे मन से हम उसके समूह में बैठने के लिए। அந்நிய பாஷையினால சில ஜெபம் பண்ணுவோம். अन्य भाषाओं से कुछ लोग बातें करते हैं। இன்னும் என்னலாம் தேவ பிரசன்னத்துல அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. प्रभु के प्रशंसा से बातें करते हैं। இன்னும் நிறைய தேவ சமுதாயம் ஒரு மனதோட காத்திருக்கிறது. बहुत सारे लोग एक मन के साथ प्रभु के समूह में इंतजार करते हैं। எல்லாமே ஒரு மனுஷனை கிறிஸ்துவோடு கூட வழி நடத்துகிறது. और सारी बातें मसीहा के लोगों प्रभु के साथ में हमें जोड़ता है। சங்கீதம் 133வது சங்கீதத்துல वचन संहिता 133 के अंदर ஆரோன் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை பற்றி அதில் எழுதுகிறார். हारून के ऊपर उंडेला गया उस तेल के बारे में कहता है। 133வது சங்கீதம் वचन संहिता 133 முதல் வசனத்துல पहला वचन, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். देखो क्या ही भली और मनोहर बात है कि भाई लोग आपस में मिले रहे। यह तो उस उत्तम तेल के समान है जो हारून के सिर पर डाला गया था और उसके दाढ़ी पर से बहकर उसके वस्त्र के छोर तक पहुंच गया। இப்ப இங்க எந்த அபிஷேகத்தை பற்றி எழுதியிருக்கு? यहाँ पर कौन से अभिषेक के बारे में बताया गया है? ஆரோனை பற்றி சொன்னது ஒரு ஓமானம். हारून का जो है वो दृष्टांत के बारे में कहा गया எங்க है। கிறிஸ்தவர்கள் கூடுகிறார்களோ, और जहाँ पर लोग इकट्ठा होते हैं, கூடுகிறதோ, जहाँ पर कलिसिया इकट्ठा होती है, ஒருமனப்படுதாங்களோ, जहाँ पर एक मन होते हैं, எங்க ஒரு மனதோட தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள், और जहाँ पर एक मन के साथ आराधना करते हैं, சபையில எல்லாரும் ஒரு மனதோட ஜெபம் பண்ணும்போது, और कलिसिया में एक मन से प्रार्थना करने ஒரு के समय மனதோட पर, பாடும்போது, एक मन से वो गीत गाने के समय पर। உதாரணத்துக்கு ஆரோனை சொல்லுகிறார், और उदाहरण के लिए हारून को कहा, நீங்க ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா तुम जब एक मन से प्रार्थना करते हो, அன்னைக்கு ஆரோனுடைய தலையில
எண்ணெய் ஊத்துனாங்கல்ல, और उस दिन हारून के मन में जो दिल में उसका जो सर पे जो तेल उंडेला गया, அபிஷேக தைலத்தை ஊத்துனாங்க, जैसा अभिषेक के तेल को उंडेला அது गया அவருடைய தாடியில வடிஞ்சது, और वो उसके दाढ़ी से निकलने लगी திரும்ப அங்கில எல்லாம் நனைச்சிட்டு, और उसके सारे वस्त्र को उसने भिगो दिया। அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும்? उसके बाद क्या हुआ? இந்த அபிஷேக தைலம் ரொம்ப விலை உயர்ந்தது மட்டும் இல்ல, வாசனை உள்ளது. और वो अभिषेक का तेल बहुत कीमती नहीं बल्कि वो सुगंध भी था சபம் பூரா ஒரு வாசனை இருந்தது. और पूरे कलीसिया में सुगंध फैलने लगी। இப்போ எதனால இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறேன்னா, நீங்க கூடுகிற போதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். और प्रभु किस लिए इस वचन संहिता में कहता है, जब हम इकट्ठे होते हैं तभी भी प्रभु अभिषेक करता है எல்லாரையும் हर एक को। நம்ம ஒரு மனதோடு ஜெபம் பண்ணும்போது, एक मन से जब हम प्रार्थना करते எப்படி हैं ஆரோன் தலையில ஊற்றப்பட்டதோ அப்படி உங்க மேலயும் ஊற்றப்படுகிறது. और जैसे हारून के सर पर उंडेला गया वैसे हमारे ऊपर भी उंडेला जाता है। பரிசுத்த ஆவியானவர் அவரே அதை அபிஷேகம் பண்ணுவார். पवित्र आत्मा उस कार्य को करता है। கொர்நேலியு வீட்டுல என்ன நடந்தது? कोर्नेलियु के घर पर क्या हुआ? வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் மேல இறங்கினார். और वचन को सुनने वाले हर एक के ऊपर आशीष उंडेला गया। இதெல்லாம் எப்படி நடக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, और ये सब कैसे होता है? जब हम प्रभु के वचन को सुनते हैं அப்பதான் தேவன் அவங்களை அபிஷேகம் और பண்ணுவார். तब ही प्रभु ने अभिषेक करता இது है। இன்னைக்கு எல்லா இடங்களிலேயும் நடந்துகிட்டு இருக்கு. और आज ये बातें सब जगह पर होती है இவங்க நிரந்தரமா தேவனோட இருப்பாங்க. और ये लोग हमेशा प्रभु के पास रहेंगे। அது அந்த தாடியில வடிஞ்சி அந்த இடம் பூரா ஒரு பெரிய வாசனை. और जो दाढ़ी से निकल कर वो पूरे स्थान में सुगंध आने लगा। சரி, ஒரு குடும்ப ஜெபத்துல ஒரு மனதோட ஜெபம் பண்ண என்ன एक நடக்கும்? पूरे परिवार में एक मन से प्रार्थना करे तो क्या होगा? அங்க இதுதான் நடக்கும். वहां पर भी यही बात ஏன்னா होगी। பைபிள் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து எங்க மாசம் பண்ணுதாங்களோ அங்கெல்லாம் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். यहाँ पर लिखा है कि भाइयों के बीच में जब एक जगह पर इकट्ठा होकर प्रार्थना करते हैं वहां पर वो अभिषेक आता है। எப்படி ஆரோன் தலையில ஊற்றப்பட்டது அப்படிதான். और जैसे हारून के सर पर उंडेला गया उसी प्रकार எபிரேயர்ல சொல்லுகிறார் பவுல், ஆரோனை போல அழைக்கப்பட்டாருடைய அந்த கனமான அபிஷேகம் கனமான ஊழியம் கிடையாது. और हारून के बारे में लिखा गया है कि जो हारून के समान यदि बुलाए नहीं गए तो उसका योग्य कोई नहीं ठहर அப்ப सकता। நம்மளை தேவன் எந்த அளவுக்கு பார்க்கிறார் பாருங்க. प्रभु हमें किस प्रकार से बुलाता है। நம்மளையும் கூட தேவன் உயர்ந்த நிலையில பார்க்கிறார். हमें भी प्रभु ऊंचे स्थान में रखता है। அப்படிப்பட்ட அபிஷேகம் ஊற்றப்படும் போது और वैसा अभिषेक जब उंडेला गया, பைபிள் சொல்லுகிறது அது சீயோன் மலையில பர்வதத்தில் இறங்குற பனிக்கு சமானமா இருக்கிறது. बाइबल कहती है कि वो सिय्योन पर्वत पर उतरने वाला खेम के समान है। மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை ஒரு பனியை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல இறங்கும். और परमेश्वर का वचन हेम के समान लोगों के बीच में उतर आएगा। எங்க தேவன் பேசுகிறாரோ அங்க ஆசீர்வாதமும் இருக்கு, ஜீவன் இருக்கிறது. जहाँ प्रभु बातें करता है वहाँ पर आशीष भी है और जीवन भी है। தேவன் ரெண்டு காரியங்களை செய்கிறார். प्रभु दो बातों को करता है। ஆசரிப்பு கூடாரத்தை அபிஷேகம் பண்ணார். वाचा के संदूक को आशीष करता है। ஆரோனுடைய தலை அபிஷேகம் பண்ணப்பட்டது. अब हारून के सिर को आशीष करता है அவருடைய துணிமணி அவருடைய கிரீடம் எல்லாத்தையுமே கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். और उसके मुकुट उसके सारे वस्त्र सब कुछ आशीष करता है। இன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது புதிய ஏற்பாடுல நம்ம எல்லாரையுமே கர்த்தர் அபிஷேகம் आज हम हर एक के बारे में वचन कहता है कि हम हर एक को प्रभु आशीष करता है। தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது. प्रभु का आशीष निरंतर है। தேவன் என்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். प्रभु आज भी हमें निरंतर आशीष करता है। யாத்ராகமம் 30வது அதிகாரம் निर्गमन का किताब 30वां अध्याय 23ல இருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். 23वां वचन से पढ़ेंगे। निर्गमन 23 के अंदर 30 से 30ல ஆரோனும் 30 के अंदर 23 से 23ல 30 30வது அதிகாரத்துல 23வது வசனம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும் சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி 23 वचन पढ़ेगा.
30 में 23। तू उत्तम से उत्तम सुगंधी द्रव्य ले, अर्थात पवित्र पवित्र स्थान के शेकेल के अनुसार 500 शेकेल, अपने आप निकाला हुआ गंधरस और उसका आधा अर्थात 250 शेकेल सुगंधित दालचीनी और 250 शेकेल सुगंधित आगर और 500 शेकेल तज और एक हन हिन का जैतून का तेल लेकर उनसे अभिषेक का पवित्र तेल अर्थात गांधी की रीति से तैयार किया हुआ सुगंधित तेल बनवाना, ये अभिषेक का पवित्र तेल थे। இந்த அபிஷேக தைலத்தை இந்த பொருள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ये अभिषेक के तेल बनाने के लिए ये सारे चीजों को मिलावट करो करके कहा। வெறுமனே எண்ணெய் ஊத்தல, केवल तेल नहीं, ஒரு பெரிய வாசனை நிறைஞ்சது தான் அபிஷேகம் பண்ணது. एक बहुत सुगंध की द्रव्य वहां पर आता है। அப்ப கிட்ட நிக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். अब आस पास रहने वाले सबको पता चल जाता है, காரணம் அது வெறுமனே அபிஷேகம் மட்டும் இல்ல, அது வாசனை வீசுச்சு. क्योंकि वो केवल अभिषेक नहीं, वो सुगंध द्रव्य भी आता था। ஆரோன் அவருடைய குமார் எல்லாத்தையுமே கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். हारून और उसके परिवार सबको प्रभु ने आशीष ஆனா की। புதிய ஏற்பாட்டுல வரும்போது लेकिन नए नियम में आने के समय வசனத்தை पर கேட்டவர்கள் அபிஷேகப்பட்டார். वचन को सुनने वाले अभिषेक पाए, வசனத்துக்காக காத்து இருந்தவர்கள் அபிஷேகம் वचन பண்ணப்பட்டார். के लिए जो इंतजार कर रहे थे उन्होंने अभिषेक पाए கர்த்தரே அவங்களை और அடையாளப்படுத்துகிறார். प्रभु खुद उन्हें वहां पर वैसे पहचान लिया। கடைசி மட்டும் நான் அதுக்கு அந்த சத்தியத்துக்குள்ளே வளர்ந்ததுக்காக வேண்டி आखिर तक वो सत्य में बने रहने के लिए தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்தார். और प्रभु ने वैसा एक बड़ा अभिषेक दे பழைய दिया। ஏற்பாடுலாம் ஒரு சிலருடைய அபிஷேகம் வெளியே தெரியாம இருந்திருக்கு. पुराने नियम में बहुत सारे लोगों को अभिषेक बाहर दिखाई नहीं दिया। யோசேப்பெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். यूसुफ को भी प्रभु ने अभिषेक किया, இல்லைன்னா அந்த மேன்மையான ராஜ பதவிக்கு அவர் வரவே முடியாது. नहीं तो ऐसे महिमा के राज्य में वो आ ही नहीं सकता। எப்படி இந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார்? कैसे इस अभिषेक को उसने पा लिया है? அவருக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம், और उसके अंदर रहने वाला प्रभु का भक्ति இயேசுவுக்கு மேல தெய்வத்துக்கு மேல அவ்வளவு ஒரு வைராக்கியமா இருந்திருக்கிறார். और प्रभु के ऊपर रहने वाला भक्ति उतना अधिक था। ஒருவேளை அவங்க அப்பா அவருக்கு நல்ல உயர்வான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாரு. शायद उसके पिता ने उसको अच्छा कीमती और बड़ा वस्त्र दिया होगा। ஏனென்றால் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இவர் ஒரு கடைசி பிள்ளை. அது மட்டும் இல்ல, அவர் விரும்புகிறவாறு நடந்த ஒரு பிள்ளை. और इतना ही नहीं, वो उसका एक चाहत वाला बच्चा है और वो जैसा चाहता है वैसे चलने वाला लड़का था। நல்ல ஒரு அங்கியெல்லாம் கொடுத்திருக்கிறார். अच्छा वस्त्र उससे पहनाया, ஆனா அதெல்லாம் கிழிச்சிட்டாங்க. वो सब कुछ उन्होंने फाड़ दिया அதெல்லாம் அவர் சரீரத்தை விட எடுத்துட்டாங்க. और वो उसके शरीर से निकाल दिया गया। நேரம் வரும்போது और समय आने पर சங்கீதம் 105 போட்டிருக்கு, वचन संहिता 105 में लिखा है, அவனை கர்த்தர் அபிஷேகம் அதாவது புடமிட்டார். और उसे वहां पर परका गया। அதுக்கு பிறகு தேவன் நிரந்தரமான ஒரு பலவரண அங்கியை கொடுத்தார், அபிஷேகம் பண்ணுகிறார். और उसके बाद एक ऐसा वस्त्र देकर प्रभु ने उसे अभिषेक किया है। உலகத்துக்கு தெரியல, ये दुनिया को पता नहीं चला, ஆனா தேவனுக்கு முன்பாக அது மகிமையான ஒரு ஸ்தானமாய் இருந்தது. लेकिन प्रभु के नजर में वो बहुत बड़ा स्थान था। கடைசி மட்டும் அந்த அபிஷேகம் அவரோட கூட இருந்திருக்கு. आखिर तक वो उस स्थान से पीछे न हटा தேவனுடைய ஆசீர்வாதம் பக்தி உள்ள ஜனங்களுக்கு மேல இருந்திருக்கு. और प्रभु का आशीष वो भक्तिवान लोगों के ऊपर था। எதற்காக இந்த அபிஷேகம்? और किस लिए ऐसा अभिषेक? 1 யோவான் 2 அதிகாரம் पहला यूहन्ना का 3 अध्याय 27வது வசனத்துல தான் தேவன் எதற்காக இந்த அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். पहला यूहन्ना 2 अध्याय का 27 वचन पे क्यों प्रभु ने अभिषेक दिया है करके बताया है। உலகம் 2 अध्याय 27। நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. परंतु तुम्हारा वो अभिषेक जो उसकी ओर से किया गया तुम में बना रहता है, और तुम्हें इसका प्रयोजन नहीं कि कोई तुम्हें सिखाए, वरना जैसा वो अभिषेक जो उसी की ओर से किया गया तुम्हें सब बातें सिखाता है, और यह सच्चा है और झूठा नहीं, और जैसा उसने तुम्हें सिखाया वैसे ही तुम उसमें बने रहते हो। அப்ப கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க? और प्रभु से अभिषेक पाए हुए क्या करते हैं? நீதி, நியாயம்,
தெய்வ சித்தம் எல்லாத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். धार्मिकता से, न्याय से, सारे चीजों में प्रभु उन्हें आशीष करता है। அவனுக்கு ஓயாம நீ பைபிள் வாசி கோயிலுக்கு போன்னு சொல்ல வேண்டாம். और उनको बार बार कलीसिया में जा, तुम्हें प्रार्थना करना, ऐसे कहने की आवश्यकता அப்படி नहीं। இப்படி எல்லாம் செய்யாதுன்னு சொல்லவே வேண்டாம். ये काम या वो काम करने की, बोलने की आवश्यकता नहीं, காரணம் பைபிள் சொல்றது கர்த்தரே உங்களை அபிஷேகம் பண்ணி क्योंकि இருக்கிறார். बाइबल कहती है कि प्रभु ने उसे खुद अभिषेक किया है ரெண்டாவது அவங்களுக்கு அது போதிக்கிறார். और उन्हें सिखाता है। யாரும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. कोई कुछ बातें को बताने की आवश्यकता ஆனா नहीं। நிறைய பேருடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியம். बहुत सारे लोगों के जीवन में एक अलग प्रकार की बातें हैं। ஒரு பிரதர் உண்டு, நம்ம அவர் பேரு மார்க். एक भाई थे हमारे बीच में जो मार्क उनका முழங்கால் नाम போட்டு था, ஜெபம் பண்ணாலே அந்நிய பாஷையில தான் ஜெபம் பண்ணாரு. और वो प्रार्थना करते हैं घुटने में तो अन्य भाषा से ही आरंभ करते हैं உடனே तुरंत। அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான். वैसा एक व्यक्ति था, ஆனா லாட்டரி சீட்டுக்கு மேல ரொம்ப ஆசை. लेकिन लॉटरी के ऊपर बहुत भरोसा था। அப்போ இது எப்படி? ये कैसा है? அது ஒரு வரம். वो एक वरदान है। அந்நிய பாஷை பேசுகிறது வரம். अन्य भाषा बातें करना एक वरदान ஆனா है। தேவன் அபிஷேகம் பண்ணா பைபிள் சொல்லுகிறது அவர் நடத்த வேண்டிய வழியில் அவர் நடத்துவார். और प्रभु अगर चलाता है तो वो जिस रास्ते पे तुम्हें चलाना चाहता है उसी रास्ते पे चलाएगा। தேவன் இந்த கடைசி நாள் அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால கர்த்தர் நம்மை நடத்தணும். और प्रभु इस आखिरी समय पर ऐसे अभिषेक से भर के चलाएगा। எப்படி அபிஷேகம் பண்ணிருக்கிறார்? कैसे अभिषेक करके चलाया? தேவனை அறிகிற அறிவு. परमेश्वर को जानने वाला ज्ञान। இப்ப யாக்கோபு நம்ம வாசிக்கும் போது, अब याकूब को हम देखने के समय பழைய पर, ஏற்பாட்டுல உள்ள யாக்கோபு पुराने नियम के अंदर याकूब எல்லாவற்றையும் வட்டிட்டு அவர் தனித்து ஜெபம் பண்ணுகிறார். और सारे चीजों को रखकर उसने अकेले में प्रार्थना की। உலக பிரகாரமா அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. பணம் இருக்கு, दुनिया के रीति से उसे कुछ भी जरूरत नहीं था, उसके पास पैसे थे, நிறைய ஆடு மாடுலாம் இருக்கு, बहुत सारे धन दौलत है, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, और पति पत्नी बच्चे हैं, நிறைய வேலைக்காரங்களாம் இருக்காங்க. उनके बहुत सारे नौकर हैं। இன்னும் அவர் சொல்றாரு என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னைய ஆசீர்வதிங்க அப்படிங்கிறது. फिर भी वो कहता है प्रभु मुझे आशीष कर। என்ன அபிஷேகம் பண்ணணும், என்ன ஆசீர்வதிக்கணும், क्या आशीष चाहिए, किस प्रकार का अभिषेक அவர் चाहिए, என்னத்தான் விரும்புகிறார்? वो क्या चाहता है। அவர்கிட்ட பயம் என்கிற ஒரு காரியம் இருந்தது. और उसके ऊपर भय छाया हुआ था। ஒருவேளை என் சகோதரன் என்னைய மேற்கொண்டுருவான், यदि मेरा भाई मुझ पर पार करे, என்னை முந்திய கொலை செய்யணும் அவன் பார்த்தான், मुझे पहले से ही मारने का विचार में था, ஆனா இனி நான் போன ஏதாவது செய்திருவான். अभी मैं जाऊं तो कुछ ना कुछ हानि करेगा। அப்படிப்பட்ட ஒரு பயத்தினாலதான் சொல்லுகிறார், और वैसा भय से ही वो कहा, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கணும், हे प्रभु मुझे बाप आशीष நான் कीजिए, சத்துருவை ஜெயிக்க வேண்டும், मैं शत्रु को जीतना நான் चाहिए பயப்படக்கூடாது. और मैं डरना नहीं चाहिए। இதுக்காகத்தான் கர்த்தரே அவனுடைய நோக்கத்தை அறிஞ்சு கீழே வருகிறார். और इसीलिए प्रभु उसके विचार को जानकर उसके पास आया அவனுடைய பயத்தை போக்குவதற்கு ஜெபத்துல அவரே கீழே வந்து அவனோட போராடுகிறார். और प्रभु खुद उसके पास आकर उसके भय को दूर करने के लिए आ गया। அந்த போராட்டத்துல என்னத்தை வெளியே காண்பிக்கிறார்? और उस बात में प्रभु ने क्या चीजों को पहचाना है। விடிய போகுதுப்பா, अभी दिन निकलने वाला யாராவது है। பார்த்தா என்ன நினைப்பாங்க? कोई यदि सोचे तो क्या बताएगा, நீ என்ன விடாம காலை பிடிக்க மாதிரியும், तू ऐसा मेरा पैर को पकड़ा रखा है कि मैं छुड़ा नहीं सकता, உன்கிட்ட நான் தோற்று போன மாதிரியும், और तुझसे मैं बच नहीं सकता, அப்படிதான் என்ன நினைப்பாங்க. ऐसे ही लोग समझेंगे। அதனால நீ விட்டு விடிய போது ஆட்கள் வந்துருவாங்க. इसलिए लोग आ जाएंगे, मुझे छोड़ दे। தேவன் தான் அவனை தள்ளி போட்டு போயிடலாமே. प्रभु उसे ढकेल कर जा सकता है, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். और प्रभु उसकी इच्छा को जानता நீ है। குறை உள்ளவன் அல்ல, तो कमी घटी का நீ नहीं है, பலத்துல குறைவானவன் அல்ல, और तू सामर्थ्य में कम नहीं है, என்னையவே நீ காலை பிடிச்சு தள்ளிட்ட, और तूने मुझे अपने पैरों से पकड़ के जकड़ ஆகவே लिया உனக்கு है, பலன் இருக்கிறது, इसलिए तेरे पास सामर्थ्य நீ है, கண்டிப்பா வெற்றி பெறுவாய், तू जरूर जय पाएगा, ஒருவனும் உன்னை மேற்கொள்ள और முடியாது, कोई तुझे पार नहीं कर நீ पाएगा, ஆசீர்வாதமா இருப்பாய். तो आशीषित रहेगा। இதெல்லாம் அவனுக்கு ஆண்டவரே கொடுக்கிறார். और ये அபிஷேகம். सारी बातें प्रभु से देता है। தேவன் யாக்கோபுக்கு செய்ததெல்லாம் கிருபை அல்லதான். और प्रभु ने याकूब को जो भी बातें कही वो अनुग्रह से இன்னைக்கு किया। புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கும் கர்த்தர் செய்கிறதெல்லாம் கிருபை இல்லதான். आज अनुग्रह से हमें भी जो करता है वो दया से करता है, நியாயப்பிரமாணத்தினால இல்ல, व्यवस्था के कारण नहीं। விசுவாசத்தினாலதான் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். व्यवस्था विश्वास की से उसने हमें चुन लिया। ஆனா நான் கூடுகிற இடத்துல தேவன் நம்மளை அடையாளப்படுத்துகிறார். और जहाँ पर हम इकट्ठे होते हैं वहाँ पर प्रभु हमें चिन्ह बताता है। சபைக்கு வாரோம், अब हम कलीसिया में आते ஜெபம் हैं, பண்ணியாச்சு. प्रार्थना करते हैं, இதனால ஏதாவது என்னுடைய வளர்ச்சி और ये हमारी बढ़ोतरी है, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, और या फिर कोई समस्या ஏதோ है, ஒரு டென்ஷன், कोई परेशानी, இதுல இருந்து விடுதலையாகி நான் என்ன செய்யணும்?
ஜெயம் பெற்றவனாய் வாழணும். और इससे छुटकारा पाकर जय पाने वाला बनना है। நான் விரும்புகிறதை கர்த்தர் எனக்கு தருவார். मैं जो चाहता हूँ उसे प्रभु करता है, காரணம் என்னை அவர் தெரிந்து கொண்டார், क्योंकि प्रभु ने मुझे चुन என்னை लिया அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். और मुझे अभिषेक किया है। தனியெல்லாம் போகல, அவர் என்னோட கூட मैं வருவார். अकेले नहीं जाऊंगा, वो मुझे ले जाएगा। அவர் எங்களை முன்குறித்தவர். उसने हमें चुन लिया எனக்கு எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி और வச்சிருக்கிறார். मेरे लिए उसने सब कुछ तैयार किया है। இந்த நோக்கத்துல நான் வளர்றதுக்கு தான் சபையே இருக்கு. और ये भरोसे में बढ़ने के लिए ही कलीसिया है। சபைக்கு நம்ம எதுக்கு வருகிறோம்? कलीसिया में हम क्यों आते हैं? தேவனோடு இன்னும் நம்ம நெருங்கி வாழ்வது, प्रभु के साथ और जगड़ से चलने के लिए, வளருவதும், बढ़ने के लिए, விசுவாசத்துல विश्वास में, எல்லா விதத்திலும் நாம் மேன்மையா இருக்கணும். सारे बातों में हमें बढ़ने के लिए। வேலை செய்கிற இடமானாலும் சரி, நம்ம வீடானாலும் சரி, काम करने वाला स्थान क्यों ना हो या घर क्यों ना हो, நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் 4 பேருக்கு தெரியணும். और हमारे अंदर का अभिषेक और लोगों को पता होना चाहिए। அதுதான் தேவன் நம்மளை அழைக்கிறார். और इसीलिए प्रभु हमें बुलाता है கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அடையாளப்படுத்தி இருக்கிறார். और प्रभु हमें अभिषेक किया है और चिन्ह के रूप में रखा है। அதை நான் தக்க வைக்கணும்னா பைபிள் சொல்லுது, திருடுகிறவன் இனி திருடக்கூடாது, और हमें जो चोरी करता है और चोरी ना करे करके कहता है, இருக்கிறவன் இல்லாதவர்களுக்கு கொடுக்க கடவுள். और जिसके पास नहीं है उसे देने के लिए कहा। ஆர்த்து சொல்லுகிற கெட்ட வார்த்தை ஒண்ணு வாயிலிருந்து और வரக்கூடாது. तेरे मुंह से गंदी बातें ना निकले, அப்பொழுதுதான் என்னுடைய அபிஷேகத்துல நான் நிலைச்சிருக்க முடியும். और तब ही हम अभिषेक में बढ़ सकते हैं। அப்படிப்பட்ட அபிஷேகம் புதிய ஏற்பாடுல உள்ள எல்லா சீஷர்களுக்கும் கர்த்தர் கொடுத்தார். वैसा अभिषेक नए नियम में रहने वाले हर एक को मिलना அவங்க चाहिए। நடந்து போகும்போதே அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. और वो चलने के समय पर अद्भुत हुआ है। நமக்கும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். हमें भी प्रभु ऐसे अद्भुत कार्य நம்ம रखता है। ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். हमारी प्रार्थना को प्रभु सुनेगा நம்மளும் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு அபிஷேகம் பண்ணி और ஆசீர்வதிக்கணும். हम भी अपने बच्चों को छूकर आशीष करेंगे। நம்முடைய என்ன பொருள் வாங்கினாலும் கூட அதை அபிஷேகம் பண்ணணும். हमारे घर पे कोई वस्तु खरीदते हैं तो उसे अभिषेक करना है। கர்த்தர் கண்டிப்பா நாம் தொடுகிறதை ஆசீர்வதித்து தருவார். प्रभु जरूर हमारे छूने वाले चीजों को अभिषेक करता கர்த்தர் है। நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிப்பார். प्रभु हम हर एक को अभिषेक करके आशीष நம்ம करें। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना எல்லாரும் करेंगे, ஆண்டவரை நோக்கி हम பார்ப்போம். सब प्रभु की ओर இந்த देखेंगे। காலை வேளையில इस सुबह के இந்த समय में 5வது மாதத்துல முதல் பரிசுத்த நாள்ல और इस 5वें महीने के पहले हफ्ते में, நினைக்கணும், ஏசப்பா நீர் எங்களை இன்னும் அபிஷேகம் हे பண்ணுங்க. प्रभु आप हमें और अभिषेक कीजिए எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நீர் தான் தரணும். और हमारी जो जरूरत है वो सब कुछ आप ही हमें देना நாங்க है। செய்கிற வேலையில எங்களுக்கு தெரியாதது நீர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். और हमें जो पता नहीं है वो काम हमें सिखाना है। யோசேப்புக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தது. और योसेफ के पास वैसा अभिषेक அவன் था। செய்கிற எல்லா காரியத்திலயுமே ஆசீர்வாதம் वो இருந்தது. जो